அப்பனே ஞான பண்டிதா, உன்னை நம்பித்தான் கடையை திறக்கிறேன். இன்னைக்கு ஓஹோன்னு வியாபாரம் நடக்கணும் அப்பா. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, 18ல இதெல்லாம் நமக்கு சொல்லியிருந்திருக்கலாம் யாராவது அப்படின்ற மாதிரியான டாபிக் தான். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது 18 கிடையாது, நம்ம டீனேஜ் வயசுல நம்மளுக்கு இதெல்லாம் அட்வைஸோ இல்லை இதெல்லாம் சொல்லியிருந்தாலும் நம்ம லைஃப் இந்த மாதிரி பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற காரியங்கள். அது சில விஷயங்கள் நம்ம பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயமும் இதுல வரும். ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். கூடுதல் விவரங்களுக்கு தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாம் பத்தி பேசணும்னா ஒரு எக்ஸ்பர்ட் வேணும். அந்த எக்ஸ்பர்ட்டை தான் நாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க போறோம். நீ கிடையாது, நீதான். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோவர்ட்டா நான் இருந்தேன். ரொம்ப இன்ட்ரோவர்ட். இப்ப கிடையாது, கொஞ்சம் காலேஜ் டேஸ்க்கு முன்னாடி ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்தேன். அதுல 2 things என்னன்னா, நான் அது பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் இருக்குது, பண்ணாம இருந்திருக்கலாம் அந்த விஷயங்களும் இருக்குது. பண்ணிருக்கணும்னு நினைச்ச விஷயம் வந்து சில விஷயத்த நான் ஓவர் கம் பண்ணாம அப்படியே விட்டதுதான். என்னன்னா, யோசிச்சு இன்ட்ரோவர்ட் மோஸ்ட்லி எப்படின்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க, நான் அதை சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நான் யோசிச்சே இருப்பேன், ஆனா அதை டக்குன்னு சொல்லலாம். இப்ப எனக்கு டான்ஸ் ஆட ஃபர்ஸ்ட் இருந்தே வரும், பட் ஆனா நான் ஆடுறேன் நான் பண்றேன் அப்படின்னு எனக்கு பூச்சம். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அது ஒண்ணு இருந்துச்சு. இன்னொன்னு பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கு, அது வேணாம். பண்ணாம இருந்திருக்கலாம் மீன்ஸ் அது ஒரு சில விஷயம் பர்சனல் இருக்கு, அதுவும் அப்படியே விட்டுருந்தா இதை நான் இதே மேல போக்கஸ் வச்சு இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இது எப்ப எனக்கு ஆரம்பிச்சதுன்னா காலேஜ் செகண்ட் இயர்ல வரும்போது தான். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒண்ணு, அதாவது கிரிக்கெட். எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் இயர்ல கிரிக்கெட்ல ஒரு மேட்ச்ல நான் ஆட போறேன், ஆனா என்னை வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு தோணுனால காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அது டான்ஸ் அப்படின்னு போயிட்டு எல்லாமே நான் ஓவர் கம் பண்ணேன். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தங்கிட்ட நான் எப்படி பேசணும் அப்படிங்கறது நான் அப்பதான் கத்துக்கிட்டேன். ஒருத்தங்கிட்ட இப்படி பேசணும் அப்படிங்கிறது எனக்கு அப்ப இருந்து பழகினாலதான் ஓகே, ஒருத்தங்கிட்ட பர்சன்ட்ட இப்படி பேசணும் இப்படி பேசக்கூடாது அப்படிங்கறது நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இதுல இருந்து நிறைய பேரும் ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்குள்ள ஒவ்வொரு விஷயம் இருக்கும். இப்ப என்னன்னா, இவனை திட்டணும்னு தோணும், சில பேருக்கு நம்ம திட்டணும்னு தோணும், அது என்னவோ இருக்கும், அவங்க ஏதோ சொல்லுவாங்களோ அப்படின்னு உள்ள இருக்கும். பட் ஆனா அது நம்ம ஓப்பனா பேசிடணும். அந்த சில விஷயங்கள் எனக்குள்ள ஃபர்ஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. இப்ப நான் ஓப்பனா நிறைய பேசுவேன். ஏதாவது சொல்லணும் அப்படின்னா மூஞ்சுக்கு நேரம் நான் சொல்லிடுவேன். அந்த விஷயங்கள் இப்ப நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் இம்ப்ரூவ் ஆகாம ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா நம்ம மைக்கேல் மட்டும்தான். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அது அவர் சொல்லுவாரு, அதை நம்ம கேட்போம். ஒன்ன மாதிரி தான் எனக்கும் இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது தான் என்னோட பெரிய கிட்ட. நான் வந்து அப்பவும் இன்ட்ரோவர்ட்டா தான் இருக்கேன், இப்பவும் இன்ட்ரோவர்ட்டா தான் இருக்கேன். அது நீ ஓவர் கம் பண்ணிட்ட, என்னால் அதை ஓவர் கம் பண்ண முடியல. அது ஏன்னு எனக்கு தெரியல. நீங்க அதே மாதிரி யாராச்சும் ஓவர் கம் பண்ண முடியாம ஏதாச்சும் கஷ்டம் இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. மைக்கேலே, இவ்வளவு நேரம் நம்ம 2 பேரும் பேசணும். ஆமா, நான் என்ன சொன்னேன், இதெல்லாம் நடந்திருக்கு, நான் இது பிரேக் பண்ணிருக்கிறேன், ஓகே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் எனக்கு நடக்கல, எனக்கு பயமா இருக்குன்றேன். நடுவுல ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன சொல்றான்னு கேட்போம். மச்சான் நீ சொல்லு, கேக்குறதுதான் நான் வெயிட் பண்றேன், சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எனக்கு உங்க 2 பேர் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னன்னா வந்துட்டு, நான் ஒரு சில வருஷம் சின்ன வயசுல ஸ்டார்ட் பண்ணுவேன், ஆனா அதை முடிக்க மாட்டேன், கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். ஐ மீன் இப்போ நான் ஒரு கேம் விளையாடுறேன், இல்ல எதனா ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறேன், இல்ல இப்ப நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண பாத்தீங்களா, இதே எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டோமே, கொஞ்ச நாள் எடுத்துட்டு போவோம். ஆக்சுவலா நீ சொன்னது கரெக்ட் தான். ஆக்சுவலா யூடியூப் சேனல் நம்ம ஃபர்ஸ்டே ஆரம்பிக்கலாம்னு ஒரு பிளான்ல இருந்தோம், பாதியில விட்டோம், மறுபடியும் இப்ப ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி இந்த மாதிரிதான். ஸோ இந்த மாதிரிதான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு இருந்துச்சு. அது பர்சனலா எல்லாத்துலயும் கனெக்ட் பண்ணுவேன், எல்லாத்துலயும் கனெக்ட் பண்ணலாம் லைஃப்ல. இதை
ஸோ ஒரு சில விஷயம்லாம் அப்படியே எடுத்துட்டு போவேன். ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. திரும்ப டிராப் ஆகிடும். திரும்ப வேற ஐடியா வரும். திரும்ப அதை பண்ணுவேன். திரும்ப அதுவும் டிராப் ஆகும். கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி இல்ல. இது எந்த விஷயத்துல? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்குல்ல, இந்த விஷயத்துலதான். நீ நினைக்கிற மாதிரி அந்த விஷயத்துலதான் இது ஒத்து வருமானது தெரியல. அந்த விஷயத்துல வந்து எனக்கு வேற ஒரு தாட்ஸ் இருக்கும். என்னன்னா வந்துட்டு அப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா சுத்தி இருக்க எல்லாருமே லவ் பண்ணுவாங்க. இப்ப பொண்ணுங்கிட்ட பேசுறதுலாம் அப்ப ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஜென்ரேஷன்ல கொஞ்சம் ரேர் தான். இப்போ ஈஸியா பேசிடுறாங்க. அப்ப பேசுறதுலாம் வந்துட்டு ரொம்ப அவங்க எப்படி பேசுறாங்க, எப்படி நம்மகிட்ட பழகுறாங்கன்றது அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்தோன்னா ஒரு 7th 8th வரைக்கும் கோஎஜுகேஷன் கிடையாது. ஃபுல்லாவே பாய்ஸ் ஸ்கூல் தான். ஐ மீன் 12th வரைக்கும் இருந்துச்சு. அப்போ தனித்தனியா தான் உட்கார வைப்பாங்க. நம்ம ஸ்கூல் கல்ச்சர் எல்லாம் பத்தி தெரியும்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வச்சா. தனித்தனியா தான் உட்கார வைப்பாங்க. ஸோ பேசி பழக்கம் இல்ல. ஒரு பொண்ணு எப்படி பேசும் பழக்கம்ன்றது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து நம்ம கிட்ட பேசினாலே வந்துட்டு இது லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ற ஒரு மைண்ட் வந்து அப்ப நம்ம கிட்ட இல்ல. சோ அப்ப என்ன தோணும், இது வந்து லவ்வோ இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ, இது செட் ஆகுமா இது செட் ஆகாது அப்படின்றது நமக்கு தெரியாது. உண்மைதான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சோ அந்த மாதிரியே போயிட்டு நிறைய இடத்துல பல்ப் வாங்கியிருக்கேன். நிறைய இடத்துல அசிங்கப்பட்டிருக்கேன். அதே வந்து யோசிச்சு ரொம்ப டீப்பா வந்துட்டு ஒரு விஷயமே இல்ல ஆக்சுவலா. அது இப்ப நினைச்சு பார்த்தோன்னா அது ஒரு சின்ன விஷயம் தான். ஆமா. அப்போ வந்து அது பெரிய விஷயம். லைஃப்லயே ஒரு பெரிய விஷயம் தான் அதான். அப்போ மோதிரம் போடாத விரலும் இடிபடாத வரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. இப்போ வந்து இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிடும் அந்த விஷயம். என் பிரச்சனையை தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன் அந்த பிரச்சனையை இப்போ. ஆனா அப்போ எனக்கு அது ஒரு பெரிய விஷயம். அது தவிர வேற விஷயமே என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அது வந்து நாளுக்கு நாள் என்னாச்சுன்னா வந்துட்டு எனக்கு இந்த ஒரு விஷயம் லைஃப்ல இருந்தாதான் நான் இதை பண்ண முடியும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் எனக்கு கனெக்ட் பண்ற பாரு அப்படின்ட்டு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. இப்ப நான் ஒரு விஷயம் பண்றேன். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், இல்ல ஒரு இன்ஸ்டா ஒரு பேஜ் ஆரம்பிக்கணும், பேஸ்புக்ல ஒரு பேஜ் ஆரம்பிக்கணும். எனக்கு இது கரெக்டா மொமெண்டம் போயிட்டு இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த பக்கம் வந்துட்டு ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஒன்று வேணும். அந்த எமோஷனல் சப்போர்ட் இல்லை அப்படின்னா இது எனக்கு ஸ்டாப் ஆயிடும். இது பண்ண முடியாது என்னால. சோ நான் டிபெண்ட் பண்ணியே இருந்துட்டேன் ஒரு பர்சனை. ஓகே. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அந்த டிபெண்டன்சி இப்போ வரைக்குமே எனக்கு நான் ஒரு பர்சன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கேன். இண்டிபெண்டா வந்து இன்னும் இருக்க பழகல. அது ஒரு மனசு ஒரு பயமா தான் இருக்கு. சோ டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு எதனா இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஏதோ பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அதாவது தனியா இருக்க பழகல, ஒரு ஆளை நம்பி இருக்கேன் அந்த மாதிரி சொல்ற. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. அவங்க ஒருத்தர் இருந்தா நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அவங்க இல்லைன்னா நம்ம பிளாங்க் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்குமே இருக்கு. என்னதான் அவுட் சைட்ல வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசினாலும், அவ்வளவு விஷயம் நம்ம நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணாலும், கெட்டா சுத்தினாலும், அப்படி எப்படி இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு பிக்சர் இருக்கும் மைண்ட்ல நமக்கு. என்னன்னா வந்துட்டு இவங்க இல்லைன்னா நம்ம டவுன் ஆயிடுவோம் டோட்டலா அப்படின்ற மாதிரி. சோ அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாலும் என்னால முடியல. இப்போ வரைக்குமே அது முடியல. இண்டிபெண்டா இருக்க முடியல. டிபெண்டா தான் இருக்கு. ஆனா டிபெண்டா இருக்கிறது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. ஏன்னா ஒரு எமோஷனல் சப்போர்ட் அப்ப நமக்கு இருந்துட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் சப்போஸ் அவன் நம்ம லைஃப்ல இல்லை அப்படின்னா நம்ம லைஃபே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுப்போமோ, அங்கேயே உட்காந்துருவோமோ அப்படின்ற ஒரு தாட்டம் இருக்கு. இதுதான் இந்த விஷயம் தான் வந்துட்டு என் லைஃப்ல இப்போ வரைக்கும் நான் ரெகுலேட் பண்றது. அப்பயே வந்து இது கிளியர் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்ப பர்மனண்டா ஒரு ஆளை பிடிச்சிரு, அவ்வளவுதான். சிக்கன் குருமா ரெடி. லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டேன். நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. யாருமே பர்மனன்ட் இல்லையா? Nobody is permanent, right? Okay, இப்போ மச்சான் நீ சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்துக்கு எல்லாரும் டிபெண்ட் பண்ணி தான் எல்லாமே இருக்கிறோம். அது வந்து கரெக்ட் தான். ஆனா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய இருக்குது. இப்போ அது அப்படிதான் இருக்கணும் இருப்பாங்க, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். எனக்கு ஃபேமிலி, மைக்கிளுக்கு ஒரு சில விஷயம் அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுலாம் தப்பு இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இதுல நாங்க சொன்னது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா இல்ல நீங்க ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட சொல்லிருங்க. காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. எங்களுக்கு இல்லைனாலும் நிறைய பேருக்கு கேட்கறதுங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனோ இல்ல ஒரு ரெகுலேட்டோ எல்லாருக்குமே இருக்கும். யாருக்குமே இல்லாம இருக்காது, இவன் ஒருத்தரை தவிர. அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. நீங்க நினைக்கலாம்
ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது ரிலேட் ஆயிடுச்சுன்னா ஸோ அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் விட மாட்டேன். அது எப்படி வருது?